ஏய் பழைய படம் தான் அது. வாப்பா தம்பி வாப்பா தம்பி சைடு 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 சைடு. பால் போயிட்டீங்க. சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா இருக்கு ப்ரோ, இல்லன்னு சொல்ல முடியாது. 50th மூவி இல்லையா, சோ கண்டிப்பா செம்ம ஒரு இது மீன் செம்மையான ஒரு இது வெயிட்டிங் இருக்கு. அந்த 50th மூவி அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால எதுவுமே நம்ம ஃபிளாப் அப்படி இப்படி எதுவுமே நம்ம இது பண்ண முடியாது. கண்டிப்பா செம்ம ஹிட் ஆகும், அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இல்ல அப்படி சொல்ல முடியாது. கேப்டன் மில்லர் போலன்லாம் இல்ல, ஓரளவுக்கு ஓடிச்சு. சொல்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. தனுஷ் ஃபேனா எனக்கு ஓகே, எந்த படம் இருந்தாலும் நான் பார்ப்பேன், அவரோட ஃபேன் நானு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி கிடையாது, 2K 3K அதெல்லாம் இல்ல. ஒன்ஸ் பிடிச்சிச்சுன்னா நான் எந்த கேவா இருந்தா என்ன பிரச்சனை. 2K 3K எல்லாம் இல்ல. தலைவர் தலைவர் தான் எப்பவுமே. அவரோட ஆக்டிங்லாம் அச்சுக்க யாருமே கிடையாது, அவ்வளவுதான் நான் சொல்வேன். நான் வந்து சொல்லணும்னா 3 படத்துல இருந்து தான் போனேன் ப்ரோ. அந்த இதுக்கும் நைட் ஷோ போனேன். அதுக்கப்புறம் இப்ப நாளைக்கு நினைக்கிறேன் தலைவர் பர்த்டேக்கு வந்து புதுப்பேட்டை ரிலீஸ் ஆகுது, யார் டிவி மோகினி, அதுக்கும் போனோம். மறக்காம எல்லாத்துக்குமே நான் போயிடுவேன். ஆக்சுவலா எதுவுமே மிஸ் பண்ணது இல்ல, மிஸ் பண்ணவும் மாட்டேன் இதுக்கப்புறமும். நான் அப்படி கிடையாது, அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேற இல்லையா. சோ அப்ப நம்ம மேபி மிஸ் பண்ணிருப்போம், தியேட்டர்ல பார்க்க சின்ன பசங்களா இருப்போம், ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிருப்போம். ஆனா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப வேற இல்ல. சோ அது ஸ்ட்ரெயிட்டா போய் நம்ம பார்க்கும் போது தான் அது எப்படின்றது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அது அவரோட எக்ஸ்பெக்ட், ஐ மீன் அவரோட இது. அது எனக்கு அவர் தலைவர் எப்பவுமே, இப்போ வரையும் அவர் தான் எனக்கு தலைவர், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அதுல எதுவும் வந்து இதுவும் சொல்ல முடியாது. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்கும்ன்ற ஒரு இது ஹோப் இருக்கு. சோ பிரச்சனை இல்லை. ராயன் கண்டிப்பா நான் 50th ஃபிலிம்னால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அவர் டைரக்ஷன் அதுவும் மெயினா, சோ அதனால ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதான் கண்டிப்பா அவரோட கைடன்ஸும் அதுல கண்டிப்பா இருக்கும். ஸோ 2 பேருமே லைக் அவர் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ தனுஷ் வந்து எப்படி அவங்க அண்ணாவை டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு ரொம்ப கண்டிப்பா சேம் பிளேட்லயா அவர்கிட்ட இருந்தேன்னா அவர் எல்லாமே கத்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற எஃபர்ட்ஸ் அவர் போட்டு அவரையும் கொஞ்சம் இவர் டார்ச்சர் பண்ணிருப்பாரு நம்புறேன். ஸோ அதோட அவுட்கம் வந்து கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். ட்ரெய்லர் அதான் எனக்கு அதுல எந்த ஒரு இதுவுமே தெரியல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் அது ரொம்ப சட்டிலா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது மேபி உள்ள பார்க்கும் போது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆமா அது தெரியல, பட் இது எனக்கு தெரிஞ்சு நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். படம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். எக்ஸைட்மெண்ட் இருக்கு. படம் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுதான் இப்ப எல்லாருக்குமே எதிர்பார்ப்பே அதான். தம்பி வந்து அண்ணன் வச்சு எப்படி டைரக்ட் பண்ணிருக்காங்க படம் பார்த்துட்டு தான் தெரியும். அது அண்ணன் தம்பிக்குள்ள ஜாலியா பேசிக்குது. அதான் அவர் வச்சு 2-3 படம் டைரக்ட் பண்ணிருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு டைரக்ஷன்ல கத்துட்டு தானே வந்திருக்காரு. அவர்கிட்ட விட்ட மாதிரிங்கிட்ட அவரு நல்லா பண்ணிருப்பாரு. அண்ணன் அது படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். அண்ணன் பேட்டை ஏன்னா கண்டிப்பா பவர் பாண்டியில வந்து அண்ணன் பேட்டை இல்லை.
ஸோ இந்த படத்துல பார்த்தா தான் சொல்ல முடியும். அவர் தனி பேட்டர்ன்ல தான் பண்ணியிருப்பாரு. போன படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியா போகல எல்லா படமே நல்லா போகும்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லா படத்தையும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. இதுக்கும் அவங்களோட எஃபர்ட் போட்டிருக்காங்க. எதுவுமே படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். கண்ணா இருக்கு இந்த கட்சியா செஞ்சுக்கிறாரு. ஆமா, இது கேங்ஸ்டர் மூவி தான். எல்லாரும் புதுப்பேட்ட மாதிரி இருக்குவாங்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன எக்ஸைட்மெண்ட்னா இதுல மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மியூசிக், தனுஷ் ஏஆர் ரஹ்மான் 2 பேர் சேர்ந்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் படத்துக்கு அதிகமான இது. ஆமா சார், நிறைய படம் அனிருத் வச்சு பண்ணிட்டாரு. இது 15th மூவினால அவர் ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்கலாம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. படம் பார்த்தா பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்குன்னு தெரியும். 50வது படம் அவரோட லைஃப், அதை வந்து வேற யாருக்கும் விடாம அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் சார், அவரோட படத்தை அவரே 50வது படத்தை அவர் நினைச்சா வேற பெரிய டைரக்டர் படம் பண்ணிருக்கலாம். அவரே டைரக்ட் பண்ணிருக்கிறாருல்ல, அதான் பெரிய விஷயம். அவர் மேல ஒரு கான்பிடென்ட். கண்டிப்பா ஒரு ராவா இருக்கும் படம். அவரோட டைரக்ஷன் அதுதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். லாஸ்டா ஃபர்ஸ்ட் பவர் பண்ணி எடுத்துறாரு. அது வந்து ஒரு 14 இயர் பிஃபோர் எடுத்திருக்காரு அந்த படம். அப்போ ஒரு சிம்பிள் கான்செப்ட் எடுத்திருப்பாரு. இந்த படம் வந்து நிறைய அவர் கத்துக்கிட்டு ஒரு பெஸ்டா எடுத்துருப்பான்னு நினைக்கிறோம். எக்ஸ்பெக்ட் பண்றோம் ரொம்ப. ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா அது என்ன உங்களுக்கு அதுல ஒரு பெருசாலுமே இது பண்ணல, சர்ப்ரைஸா வச்சிருக்காரு. கண்டிப்பா படத்துல தான் நம்ம பார்க்க முடியும். படம் வந்து ஆக்ஷன் பிளாக், கண்டிப்பா ஆக்ஷன் பிளாக், ஒரு லோக்கல் ஏரியால நடக்கிற சீன்ஸ் மேல பார்க்கலாம். டீசர்லாம் பார்த்தா தெரியும். ஸோ கண்டிப்பா ஒரு பெஸ்டா இருக்கும், ஒரு லோக்கலா இருக்கும் படம். கேப்டன் பேருங்க இதுலயே இல்லனா ரொமான்டிக் லவ் இருக்காரு. கரெக்ட். ஆனா வந்து அதுக்கு பதிலா படத்துல ஆக்டிங் பெஸ்டா பண்ணி கொடுத்துருப்பாரு அவரு. இல்ல ஒரு சாங் ரொமான்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு வந்து இதா இருக்கும். கரெக்ட் தான். மேபி ஃபிளாஷ்பேக் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு.